தியரி பிராக்டிஸ் லெனின் சொன்ன மாதிரி அவர் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? 3வது பேரனை தவிர 3 பேரும் 21 வயதுக்குள் திருமணம் முடித்து கொண்டனர். தாத்தா கூறியபடி 3வது பேரனுக்கு மட்டும் 2010 ஜனவரியில் திருமணம் நடக்கவில்லை. பின்பு நடந்தது. தாயாரின் ஈமை கிரியையில் 3 பேர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதற்கேற்ப 4வது பேரன் வேறு வகுப்பைச் சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார். எப்படி பாருங்க, இது காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க செட்டிநாட்டில் வெளியே கல்யாணம் பண்ணால் உள்ளே நல்லா கற்றுக்கிறதுக்கெலாம் யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ள. இதில் என்னன்னா, தாயாரின் ஈமக்கிரியில் 3 பேர்கள் தான் கலந்து கொள்வார்கள் என்பதற்கேற்ப ஆனால் சொன்னிருந்தார்ல, 4வது பேரன் வேறு வகுப்பைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார். காதல் திருமணம். செட்டிநாட்டு வழக்கப்படி வேறு ஜாதியில் திருமணம் முடித்தால் ஜாதி கட்டுப்பாடு விதித்து விலக்கி வைத்து விடுவார்கள். அதனால் நல்லது கெட்டது என எந்த நிகழ்ச்சியிலும் அவரால் கலந்து கொள்ள முடியாது.